இப்ப பாருங்க, கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். அதே சமயத்துல ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். சரி, இப்போ ராசிதிபதியாகிய புதன் மாத ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாயோட சுக்கிரனோட சூரியனோட சேர்ந்து இருக்காங்க. 2வது வாரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் செவ்வாய் 5ல இருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். இந்த 5 to 6 டிரான்ஸ்பர் 4 மாத கிரகத்தோட அமைப்பு மாதத்தின் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல அமையுது. 6ஆம் இடத்துல போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார், ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ கடந்த ஒரு 6 மாசமாவே சனி எப்போ 7ஆம் இடத்துக்கு கண்டக சனியாக இருக்குதோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய டென்ஷன், வேலையில இருக்கிறவங்க, தொழில இருக்கிறவங்க, வியாபாரம், படிக்கிறவங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்காம ஒர்க் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசியை சனி பாக்குறாரு இல்லையா? சோ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல, நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில மீட் பண்றவங்க விஷயத்துல எல்லாத்துலயுமே நிறைய சிக்கல்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய அதுல போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவா ஓடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிஃபரெண்டான விஷயங்கள். எப்படின்னா, பண விஷயம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது, ஒரு லோன் மூலமாக ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது, வியாபாரத்தை அதிகப்படுத்துறது, ஒரு டாப் அப் லோன் போகிறது, ஒரு வெளிநாடு விஷயமாக ஒரு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய செலவுகள் செய்து அது மூலமா சில ஆதாயம் பெறுவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய ஒரு ஜாப் ஆர்டர் கிடைக்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அது மாதிரி கொஞ்சம் நம்ம வட்டாரத்துல இருந்து வெளியில போகக்கூடிய அமைப்புகள், நம்ம அப்படியே நம்ம இருக்கிற கேஷ் வச்சு பண்ணாம கொஞ்சம் அடுத்த லெவல் போறது, எக்ஸ்பான்ஷன் போகிறது, அந்நிய சர்க்கிள்குள்ள போகிறது, கொஞ்சம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளோட அணுகுமுறை, நம்மளுடைய நெட்வொர்க்கிங்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க கூடிய ஒரு அமைப்புகள் அது மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு காட்டுது.